கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்முடைய விருப்பமாகவும் சித்தமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை குறித்து அவர் விருப்பமும் சித்தமாக இருக்கிறார். நமக்கு அவர் எப்படி வாழ்வு தருகிறார் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாத வாழ்க்கை அவர் தருகிறார். அதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் நம்மை நேசித்து நம்மளை அரவணைத்தவர், நம்மை தேடி வந்தவர், நமக்குள்ளவே இருக்கிறவர். ஆகையால் அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு குறை வைக்க மாட்டார். எல்லாத்தையும் அதிகமான தேவைகளை தருகிற தெய்வம் நமக்குள்ள இருக்கிறார். இதான் ஒரு மனுஷன் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏனென்றால் நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் எதையோ பின்பற்றி எப்படியோ வாழலாம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி அல்ல. தேவன் தான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா அஸ்திபாரமும். அவரின்றி நான் இந்த வாழ்க்கையை நடத்த முடியாது. அவர் தான் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் தான் அவருடைய ஐஸ்வர்யத்தின் மூலமாக என்னை நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் தான் என்னை ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக சென்று என்னுடைய எல்லாத்தையும் பாதுகாக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் அவரை குறித்த வார்த்தைகளை நாம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. இன்று அவர் ஒரு வார்த்தை நமக்கு அவர் சொல்லுகிற பாருங்க. பாவி 100 தரம் பொல்லாப்பு செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்து இருப்பவர்களே நன்றாக இருப்பார்கள். பாருங்க, பாவி 100 தரம் எத்தனையோ முறைகள் பொய் சொல்லி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டா அப்படின்னா வாழ்ந்தாலும் என்ன, நிறைய நேரம் யோசிப்பாங்க. இந்த உலகப்பிரமான மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, பாவம் அந்த மனிதனை பாரு, அவன் எதுவுமே தப்பு பண்ண மாட்டான், வாங்க மாட்டான். ஆனால் பாரு, அவன் எவ்வளவோ கெடுதல் செய்தான், எவ்வளவோ பண்ணான், அவனை பாரு இன்னும் சாவே மாட்டேங்க அப்படின்னு ஊரில் சிலவங்க சொல்லுவாங்க. சில காரியங்கள் அப்படி பேசுவாங்க. ஆனால் இந்த மாதிரி செய்கிறவனுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும், அவன் தினம் தினம் செத்து பிழைக்கிற மாதிரி. ஏன்னா அவனுக்குள்ளே எப்பொழுது இந்த பொல்லாப்பு, அதாவது அவனுக்கு இருக்கிற எல்லாம் ஒரே பொய், பொல்லாப்பு, கெடுதல் இதெல்லாம் செய்யும் பொழுது நிம்மதியான ஒரு தூக்கம் வராது. அந்த மனசாட்சி அவனை ஒவ்வொரு நாளும் வருத்தி கொண்டே இருக்கும். அது யாருக்கும் தெரியாது. ஆனால் அவன் எதையாட்டு செய்வான், வாங்குவான், எதாட்டு பண்ணுவான், அவனை கெடுப்பான், அவன் இவனை கெடுப்பான், எதாட்டு செஞ்சுட்டே இருப்பான். ஆனால் பாருங்கள், மனசாட்சி அவனுக்கு இந்த இயற்கையானது என்ன பண்ணுகிறது, தேவனுடைய இந்த இயற்கை என்ன பண்ணி வச்சிருக்கு பாருங்கள், அதனுடைய சட்டத்தை பாருங்கள். அவனை எல்லாம் கொடுக்கும், ஆனால் அனுபவிக்க விடாத அளவுக்கு அடித்து தூக்கிடும். குடும்பத்தில் யாரையுமே சந்தோஷமாக அவன் பார்த்துக்கிட மாட்டான், பேரம்பேத்திகளை பார்த்துக்கிட மாட்டான், சுட்டார் உறவுகளை பார்த்துக்கிட மாட்டான். குறுகிய காலத்தில் அவன் சம்பாதிப்பான், எல்லாம் செய்வான், வாங்குவான், எல்லாமே பண்ணுவான். ஆனால் பாருங்கள், அவனுக்கு அனுபவிக்க விடாது இந்த பூமியை. ஏனென்றால் இது அப்படிப்பட்ட ஒரு சட்டமான இந்த பூமியிலே அவனுக்கு கர்த்தரை அவன் நினையாமல், நான் தான் எல்லாம் என்னையால் தான் முடிஞ்சு, இது என்ன உலகம், நான் இன்றி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவன் பெயர் தான். அதனால தான் பொல்லாப்பு செய்து இந்த மாதிரி அவன் நீடித்த வாழ்க்கைக்கு அவன் போகிறதுக்கு பண்ணுறான். சிலவங்க இருப்பான் கொஞ்ச நாளைக்கு. அப்படி நீடித்த வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சின்னா பயந்து நடுநடுங்கி அப்படி இல்லை, தேவனுடைய வார்த்தை அதை நீங்கள் கீழ்ப்படிந்தாலே, சிலவங்களுக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னாலே பயந்தான். அதான் தேவன் சொல்லுகிறார், வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்குது. அப்படி சத்தியத்தை அறியும் பொழுது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீ இப்படி இருக்க வேண்டும், இதை அப்படின்னா கணம் பண்ண வேண்டும், மற்ற காரியங்களை செய்ய வேண்டும், நீ இப்படி வாழ வேண்டும், நீ செழிப்பாக இருக்க வேண்டும்னா சில காரியங்கள் இருக்குது, உன்னுடைய இருதயம் பலப்படும்னா சில காரியங்கள் இருக்குது, நீ எப்படி ஜெபிக்க வேண்டும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை ஒரு மனிதன் செய்யும் பொழுது கொஞ்சம் யோசிக்க தான் செய்யலாம். அவன் யோசித்து இதை செய்யணுமா, செய்யலை, ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், உலகப்பிரகமான சரி எல்லாரும் சாவதான் செய்கிறாங்க, நம்மளும் அதை உலகப்பிரகமான செஞ்சு போயிடும் அப்படின்னு சில பேர்கள் இந்த தீர்மானத்துக்கே வந்துடுறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு அதுங்க செய்யும் பொழுது கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனால் பாருங்கள், அது உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்குது. ஆனால் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பாருங்கள், தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாக இருப்பார்கள். அவர்களுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதன் இந்த மாதிரி வார்த்தைகளை அவன் கற்றுக்கொண்டு தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அது என்ன நடக்குது பாருங்கள். அவனுக்கு ஒரு குறை அப்படி பயந்து, அதாவது தேவனே, நான் உமக்கு முன்பாக நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் நான் செய்ய கடமையாக இருக்கிறேன், நீர் உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற கடமையாக இருக்கிறேன். இப்படி ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனுக்கு பயமே வராது. ஆனால் பயந்து எப்படின்னா, நீங்கள் இந்த இதில் என்ன கொடுத்துருக்க, பயந்துன்னா அப்படி ரொம்ப இப்படி செஞ்சுட்டேன், அப்படி செஞ்சுட்டேன், கரெக்டாக செஞ்சுட்டேன், பர்ஃபெக்டாக செஞ்சுட்டேன். பர்ஃபெக்டாக செய்யவே முடியாதுங்க. ஆமாம், 10 கற்பனைகள் மோசேக்கிட்ட கொடுத்த அந்த 10 கற்பனையை செய்ய முடியாததுக்கு தான் கொடுத்தது. நல்லா புரிஞ்சாங்க. இந்த 10 கற்பனையும் செய்ய முடியாது முழுசு.
ஏன்னா அதில் வந்து இப்போ எல்லாமே அதில் சில லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டினுக்கு எல்லாருமே அவுட்டு. செய்ய முடியாது. இச்சையாக இருப்பாயாக அப்படின்னு. இச்சை வந்து அதை ஒரு ஒரு பொருளாக அப்படின்லாம் செய்யலை. இப்போ தாய் தகப்பன கணாச்சார ஒரு பொருளை கொடுத்தாங்க. ஆனால் இச்சையாக இருப்பதுங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்குது. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு பாருங்க, நீ பாவி அதை நீ உணரும்படி தான் அந்த 10 கற்பனை கொடுத்தாரு. இல்லைப்பா ஆண்டவரே என்னால் முடியாது இதை, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் இதை செய்யணும் அப்படின்னு தேவனை நோக்கி வர்றதற்காகத்தான் அந்த கற்பனை கொடுத்தது. ஆகையால் அவன் வந்து அதுக்கு முன்னாடி பயந்து பயந்து செஞ்சான். பயந்து 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 அதை செஞ்சான், இப்படி செஞ்சோன்னா அப்படி செஞ்சான். ஆனால் எதுலையுமே தேரமாட்டான் பாருங்கள். இந்த மாதிரி அஞ்சி அவனுக்கு முன்பாக பயந்திருப்பவர்களை அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களை அந்த வார்த்தைகளுக்கு கவனமாக செலுத்தி அதை கை கொள்வதற்கான அவன் எவ்வளோ முயற்சி பண்ணுறான். ஆனாலும் தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இதெல்லாம் அவன் செய்கிற பயந்திருக்கிறதுனா தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இதெல்லாம் நான் செய்ய தயாராக இருக்கேன், இந்த வார்த்தைகளுக்கு தேவன் எனக்குள்ளே இருந்து இதையெல்லாம் செய்ய எனக்கு பலனை கொடுக்குறாருன்னு அந்த வார்த்தையை அதை கொடுக்கும் பொழுது, அந்த மாதிரி விஷயத்தில் தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே வரணும். நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படி இருந்தால் தேவனுக்குள்ளே வரும்போது அந்த பயமான அதைத்தான் அந்த பயங்கிற சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது நம்முடைய இருக்கிற எல்லாமே பயம் மற்ற எல்லாமே நீங்கி வருது. தேவன் தான் எனக்கு, கிறிஸ்து தான் எனக்கு என்று ஒரு மனிதன் சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. இதைத்தான் அவர் கற்றுக் கொடுக்கிறார். மற்றவங்க எப்படி இருக்கட்டுப்பா, அவன் எவ்வளோ பொய் சொல்லி என்னென்னு வாழ்ந்துட்டு போட்டான், அது அவன் கதை. ஆனால் நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் என்ன சொல்லுகிறார் அதை நீ ஏற்றுக்கொண்டு அவருடைய விருப்பமும் சித்தத்தையும் நீ அறிந்து அதன்படி நீ நடக்கும் பொழுது என்ன நடக்குன்னா பயம் மாறி அப்படிங்கிறத சொல்கிறாரு. நடக்கும், சரி இருக்குமோ இருக்காதா அப்படி அந்த மாதிரி தேவன் முன்பாக வந்து நிற்கும் பொழுது நீ நன்றாக இருப்பாய், உனக்கு ஒரு குறை இருக்காது, நீ எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவனாருக்காக நான் உன்னை விட்டு விட மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை நோக்கி வருகிறார். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடுகிற என்ற தலைப்பில் தியானிக்கிறது என்னது, நம்முடைய வாழ்விலே கர்த்தர் அவர் நமக்கு எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை செய்து முடிக்கிறார், நமக்கு எப்படி வாழ்வு தருகிறார், நம்முடைய வாழ்வில் அவர் சமூகம் எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டார், நம்ம எப்படி அரவணைக்கிறார், நமக்கு எப்படி சுகத்தை தர்றார், நமக்கு எல்லா காரியத்திலும் கையிட்ட காரியங்களில் வாக்கி எப்படி பண்ணுகிறார், இதையெல்லாம் அதுதான் இந்த தலைப்பில் நான் போதிச்சிடுறேன். பல மாதங்களாக போதிக்கிறேன். நீங்கள் எத்தனையோ வீடியோ பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாங்க அதுதான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் முட்டி மோதி மண்டையில் ரத்தம் வந்து அது வந்து காலை வெட்டி கையை வெட்டி நாக்கு குத்தி ஒன்றும் ஆக போகிறதில்லை. நீங்கள் திருப்திப்படுத்தவே முடியாது கர்த்தரை. அவர் உங்களை தேடி வந்தார். அவர் தான் இந்த பூமியில் ஒன்று பண்ண வைத்தார். அவர் தான் இந்த பூமியை படைத்து இவனுக்கு தேவை, இதெல்லாம் அனுபவிக்கணும், இதை ஏற்றுக்கொள்ளணும், இதை கண்டுபிடிக்கணும், இதையெல்லாம் அனுபவித்து வாழ்க்கையில் சுகமாக இருக்கிறதுக்கு தான் அவர் தான் உங்களை தேடி வந்து உங்களை இந்த பூமியில் கொண்டு வந்திருக்கிறார். இப்போ அவருடைய வேலை, தகப்பனுடைய வேலை, தகப்பன் செய்ததுக்கு நீங்கள் இடம் கொடுங்க. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் என்னை வழிநடத்தும், உம்முடைய ஐஸ்வர்யத்தின் பிரகாரம் என் குடும்பத்தை நடத்தும், உம்முடைய அழகுள்ள கண்களால் என்னை மகிமைப்படுத்தினீர், உம்முடைய முகத்தின் வழியை என்மேல் பிரகாசிக்க பண்ணும். நீரின்றி நாளில்லை, எத்தனையோ எத்தனையோ பிராணனை தேடி வரும், ஆனால் நீர் என் காப்பவர், என்னை கைக்கொள்ளுவர், எனக்குள்ளே இருப்பவர், என்னை அரவணைப்பவர். இப்படி வார்த்தைகளை நாம் பேசுகிறோமா? அவர்தான், அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தைகளை நீங்கள் அழகாக சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையின் திறமை மாறும். இப்படி வாழ்வு தருகிற தெய்வன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரா? அதை நீங்கள் கண்டுபிடிங்க. நீங்கள் பிரயாசப்பட்டு நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், துணியை மாற்றினேன், அதை மாற்றினேன், மொட்டையை போட்டேன், அதை போட்டேன், ஒன்றுங்க நடக்க போகிறதில்ல. நீங்கள் ஆண்டவர் திருப்திப்படுத்தவே முடியாது. இந்த அண்ட சராசரி படைத்தவருக்கு அவர் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. மனிதனை பாருங்கள், எல்லாத்தையும் யாராவது திருப்திப்படுத்த பார்க்குறான். ஆனால் தேவனை நீங்கள் திருப்திப்படுத்தும் போது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் தயவுகள் கிடைத்து உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் தேவனுக்கு முன்பாக நின்று இந்த காரியத்தை, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுங்கள். இப்படி வாழ்வு தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம எப்படி வழிநடத்து, இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.